மூச்சு திணற இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடக்கும் கதிர் தன் சாவை எதிர்நோக்குகிறான். அம்புலி விகாரமாகச் சிரிப்பது போல் ஒரு கொடூரமான சத்தத்தை எழுப்பிக்கொண்டு அவனை கொல்லத் தயாராகிறது. கதிரின் கண்கள் தற்செயலாக அவன் மோதி விழுந்த மரத்தின் முறிந்த ஒரு பகுதியை நோக்குகின்றன. ஈட்டி போல் கூர்மையாக இருந்த அந்த பெரிய மரக்கிளை சரிந்து கடந்த நெருப்பு வளையத்தின் தீப்பொறியால் லேசாக எரிந்து கொண்டிருக்கிறது. அம்புலி தன் கூர்மையான நகங்களை நீட்டிக்கொண்டு கதிரின் கழுத்தை நோக்கி காற்றில் பாய்கிறது. அந்த ஒரு வினாடி மின்னல் வேகத்தில் செயல்பட்ட கதிர் பாய்ந்து வந்த அம்புலியின் நெஞ்சை அந்த மரக்கிளை நேராக துளைத்து கொண்டு முதுகின் வழியே வெளியேறுகிறது. தீயின் உஷ்ணமும் கூர்மையான மரமும் நெஞ்சை பிளந்த வலியால் அந்த அம்புலி அரக்கன் விண்ணதிர அலறுகிறது. சில நொடிகள் அதன் கை கால்கள் காற்றில் துடிக்க அப்படியே சரிந்து கதிரின் மீது உயிரிட்டு விழுகிறது அந்த பயங்கர மிருகம். இரத்தமும் சதையுமாக கிடக்கும் அம்புலியின் கனமான சடலத்தை தள்ளிவிட்டு தள்ளாடியபடி எழுந்து நிற்கிறான் கதிர். அவன் உடல் முழுவதும் ஆழமான காயங்கள். குட்டுயிராக கிடக்கும் கருப்பனை தட்டி எழுப்புகிறான். தலையில் வழிந்த இரத்தத்தோடு அவர் மெல்ல கண் விழிக்கிறார். அம்புலி இறந்து கிடப்பதை பார்த்து ஆச்சரியமும் நிம்மதியும் அடைகிறார். ரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடக்கும் தன் நண்பன் பாண்டியின் உடலை பார்த்து கதிர் தரையில் விழுந்து கதறி அழுகிறான். உன்னை காப்பாத்த முடியலடா மச்சா, ஆனா உன்னை கொன்னவன நான் சும்மா வில்லடா. உன் ரத்தத்துக்கு பழி தீர்த்துட்டேன். உன்னை இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அனாதையா விட்டுட்டு போக எனக்கு மனசு வராதுடா. உன்னை என் தோல்லையே சுமந்துட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போறேன்டா, வாடா போலாம். தன் காயங்களின் வலியையும் பொருட்படுத்தாமல் முழு பலத்தையும் திரட்டி பாண்டியின் உடலை தன் தோளில் தூக்கிச் சுமக்கிறான். நெடுந்தூரம் நடந்து ஊரின் எல்லையை நெருங்கிவிட்டனர். அப்போது அம்புலியின் சடலத்திற்கு பின்னால் இருக்கும் புதருக்குள் ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுகிறது. திடீரென அந்த இருளுக்குள்ளிருந்து 2 பிரகாசமான மஞ்சள் நிற கண்கள் மெல்ல திறக்கின்றன. கதிரும் கருப்பனும் செல்லும் திசையையே அந்த பயங்கரமான கண்கள் இமைக்காமல் வன்மத்தோடு வெறித்து பார்த்து கொண்டிருக்கின்றன. இது முடிவில்லை, இப்பதான் நம்ம ஆட்டமே ஆரம்பமாக போகுது.